மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3162 வேகன்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3162 வேகன்ட் இப்போதைக்கு காலியாக இருக்குது. இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் ஃபீஸ் பே பண்ணுறது. மூணாவது ஸ்டேஜ் அப்ளை ஆன்லைன். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த அப்ளை ஆன்லைன்லேயே 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜை ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண கணக்கு வரும். இதோட வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, appost.in அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாகவே இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஒடிசாவில் 2060 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் 3162 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் 4400 சிலரை வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது போன 2019 மார்ச் அந்த வேக்கண்ட் கொடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வச்சு ஆளே எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ செப்டம்பரில் 3162 போஸ்ட் விட்டுருக்காங்க. போன வருஷம் எந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க, எந்தெந்த மார்க்கு ஆள் எடுத்தாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் வீடியோ இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் 1 பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஃபோன் அப்படிங்கிறதுனால சைடில் அவ்வளோ டீட்டெயிலாக எழுத்து வரல. ஆனால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் நேம் கொடுக்கணும். அதுவும் உங்கள் நேம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அப்படியே தான் இதுலேயும் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் சிலருக்கு இன்சியல் வந்து முன்னாடி வரும், ஒரு சிலருக்கு இன்சியல் வந்து பின்னாடி வரும். அது எப்படி இந்த மார்க் ஷீட்டில் இருக்குதோ அதுபடியே உங்கள் நேமை எழுதிக்கோங்க. இதை ஈஸியாக ஃபோன்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் லேப்டாப் பிசி இருந்தால் கூட நீங்கள் தரலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பாவோட முழு நேம், அதுவும் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அதோட இனிஷியல் பிரகாரம் எப்படி வருதோ அதன்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மூணாவது காலம் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரை இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் எண், ஃபுல் ஆதார் எண்ணையும் 4வது காலமில் ஃபில் பண்ணணும். உங்கள் ஆதார் எண்ணை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் உங்களோட மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடியில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், மேல் இல்லைன்னா ஃபீமேல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அடுத்த காலம் ஏன் ஓப்பன் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஆப்ஷன் ஏதாவது வரும். அதுக்கு அடுத்தால பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கியவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தப்புறம் உங்கள் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா யூஆரா, நீங்கள் எதில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஓபிசின்னு இப்போ நான் கொடுத்துருக்குறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் அப்படிங்கிறதுல நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்கும். அதை நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடல் ஊனமுற்றவரா டிசபிலிட்டி பேர்சனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த காலம் ஓப்பன் ஆகாது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த காலம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்க்கிளில் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த வருஷம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணீங்க, 10th எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதோட இயர், இப்போ 2007, 2008, 2009 நீங்கள் எந்த இதில் பாஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு இயரையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 10th பாஸ் பண்ணது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா, இல்லைனா ஃபெயில் ஆகி மறுபடியும் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை பாஸின் சப்ளிமெண்ட்ரியில் தான் எழுதுனேன் அப்படின்னாக்கி நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்தாக்கி எடுபடாது.
அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது கம்பெனிலையோ அரசு நிறுவனங்கள்லையோ நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நான் நோ கொடுத்துருக்குறேன். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே அடுத்த செலெக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கேருந்து ரிலீஃப் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மேட்டர்லாம் கொடுப்பாங்க கீழே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கோடை கொடுத்து நம்ம ப்ரிவியூ கொடுத்தாலும் சரி தான், சப்மிட் கொடுத்தாலும் சரி தான், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போது நம்ம அந்த கோடை நம்ம டைப் பண்ணலாம். கோடு வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேபிட்டல்லே நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும். யூ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறமா ஜி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் ஆர்டி. இதை கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தாக்கி இவ்வளவையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தா அடுத்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேட்குறாங்க பாருங்கள், ப்ளீஸ் செக் த டிக்ளரேஷன் 1, அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள், ஒரு மெசேஜும் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததுனால மெசேஜ் பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஏபி போஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இது நீங்கள் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. DR612661A1 5657E அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது கீழே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தா இதுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரூபா. 100 வந்து ஏஜ் செட் ஆஃப் 5 போஸ்ட், 5 போஸ்ட்டுக்கு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 பாருங்கள், ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேஜ் 2 ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரில் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நெட் பேங்கிங்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு 1% அவங்க வசூல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் நம்பரை கொடுங்க. நான் என்னோடய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டேன். மேக் பேமெண்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேக் பேமெண்ட். அவ்வளவுதான். நீங்கள் எந்த கார்டு மூலமாக அப்ளை பண்ணுறீங்க, நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, ஏடிஎம்மா, கிரெடிட் கார்டா, இல்லை டெபிட் கார்டா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குது. இதுக்கு இப்படி வச்சு நீங்கள் 100 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாருங்கள் 5 ஸ்டேஜ் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ண போகிறோம். உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ 200 KB இந்த லெவலில் கேட்டிருக்காங்க. உங்கள் டாக்குமெண்ட்டையும் அந்த 200 KBயில் கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் ஷீட்டெல்லாம் அதை நீங்கள் ஃபோட்டோ ரெடியூசர் அப்படிங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோட்டோ KB கூட இருந்தது அப்படின்னா அந்த ரெடியூஸ்ட் ஃபோட்டோ சைஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் தாராளமாக ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எத்தனை இதுக்கு கொடுக்கீங்க, 5 பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலும் வந்துடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்தந்த இது வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அதில் ஷோ பண்ணோம். அதில் நீங்கள் ஒரு 5 ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் 5 ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் ஊரை சுற்றி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் என்ன வேக்கண்ட் இருக்குதோ அந்த 5 வேக்கண்ட்டையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் லாஸ்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது அப்ளிகேஷன் பிரிண்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு கீழே இருக்குது. அதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு செலக்ட் சர்க்கிள், தமிழ்நாட்டுக்கு பண்ணுறீங்களா ஒடிசாவுக்கு பண்ணுறீங்களா கேட்குது. தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா சப்மிட். நம்ம சப்மிட் கொடுக்கும்போது இல்லை வெரிஃபிகேஷன் டீட்டெயில் வரல, 72 மணி நேரம் கழித்து தான் நமக்கோட வெரிஃபிகேஷன் டீட்டெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வரலையேன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 72 மணி நேரம் கழித்து உங்கள் பேமெண்ட்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் ரெடி ஆயிரும். இந்த வெரிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் போன ப்ராசஸில், அதாவது
கடந்த ஆண்டு வெளியிட்ட அந்த 4400 சம்திங் வேக்கண்ட்டுக்காக என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க, எப்படி ஆள் எடுத்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அவர் வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து இணைந்திருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.